திருச்செந்தூர் முருகருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் ஸ்பெஷாலிட்டி ஸோ மற்ற எந்த அவதாரத்துக்கும், அதாவது அறுபடை வீடிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளி மலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா, கடை கண் பாறையா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட நல்லது கெட்டது இது ரெண்டுத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் காரணம் அப்படின்றாரு. அது ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு இமோஷனலி நீங்க இம்பேலன்ஸ்டா இருக்கிறீங்கன்னா அதை வந்து சரி செய்யணும். இந்த உலகத்தை நீங்க பார்த்த விதம் வேற, ஸோ அது வேறு விதமான உலகமும் உங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தகுதியெல்லாம் நீங்க வளர்த்துக்காம இல்லை அதற்கான ஒரு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்காமலே நீங்க முருகர்கிட்ட இதை கேட்டிங்கன்னா அது நிச்சயமா முருகர் நடத்தி கொடுக்க மாட்டாரு. ஸோ அது முருகரை நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. அதனால இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, முருகர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, அதனால தான் எனக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போகுது, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, அப்படி நடந்தாலும் அது வந்து டெம்பரவரியாக இருக்குது இப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் இருக்கும். சில பேருக்கு இந்த வாழ்வா சாவா போராட்டமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முத்தான முத்துக்குமரா முருகையா வா வா வா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வா வா வா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆன்மீகா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து திருச்செந்தூர் முருகர். ஸோ எவ்வளோ முருகரை நம்ம தரிசனம் பண்ணாலும் சரி, அதாவது முருகருடைய அவதாரங்கள் எவ்வளோ அவதாரத்தை நம்ம தரிசனம் பண்ணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆனால் திருச்செந்தூர் முருகருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் ஸ்பெஷாலிட்டி ஸோ மற்ற எந்த அவதாரத்துக்கும், அதாவது அறுபடை வீடிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் கூட கோலாகலமாக திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்தது. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் கண்டிப்பாக முருகருடைய அருள் இருந்திருக்கும். ஸோ கலந்துக்க முடியாதவங்களுக்கும் முருகருடைய அருள் நிச்சயமாக வந்து கிடைச்சிருக்கும். அதுதான் திருச்செந்தூர் முருகருடைய ஸ்பெஷலே. ஸோ அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகருடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நமக்கு இப்போ இந்த நேரத்தில் என்ன வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணவங்களுக்கும் சரி, பண்ண முடியாதவங்களுக்கும் சரி, ஆனால் முருகர் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் திருச்செந்தூர் முருகரை நல்ல மனசில் வேண்டிக்கோங்க. திருச்செந்தூர் முருகா, எனக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடு, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகரை மனசில் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு பைல் செலெக்ஷன் உங்களுக்கு வந்து வரும் இன்ட்ரோ முடித்த உடனே. ஸோ அந்த பைலில் 3 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பைலுக்கான அந்த முருகர் மெசேஜை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். சில பேருக்கு ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்கும், முருகருடைய பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் திருச்செந்தூர் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்லது கெட்டது இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் காரணம் அப்படின்றாரு. அது ஏன்னா, அதாவது எந்த விஷயங்களை நல்லதாக எடுத்துக்கணுமோ அதை கெட்டதாகவும், உதாரணத்துக்கு நல்ல மனிதர்களை கெட்ட மனிதர்களாகவும், கெட்ட மனிதர்களை நல்ல மனிதர்களாகவும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பையை ஏற்படுத்தியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துருப்பீங்க. நல்லதை கெட்டதாக கூட, கெட்டதை நல்லதாகவும் ரெக்கக்னேஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மை தீமைக்கு வந்து காரணம்.
அதாவது மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு தீமை நடந்திருக்கு, ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய் மாட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஒரு பேராசையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பான விதமாக இருந்ததாலையும் தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போது நீங்கள் இனிமேலாவது அந்த ஒரு குழப்பமான மனநிலையை வந்து விடணும். அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு இமோஷ்னலி நீங்கள் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறீங்கன்னா அதை வந்து சரி செய்யணும். அதாவது மனசை வந்து அலப்பாய விடக்கூடாது. பார்க்குறது எல்லாம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, பார்க்குறது எல்லாம் உங்களுக்கானது, உங்களுக்கு நல்லது தரக்கூடியது அப்படின்னு நினச்சிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் எந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தாலும் அதில் வந்து பகுத்தறிவு இருக்கணும். அதில் நல்லது எது கெட்டது எது அப்படின்றத பிரித்து எடுத்து நீங்கள் வந்து அதை பார்க்க தெரியணும். அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும். ஸோ அதற்கு நீங்கள் தெளிவான ஒரு மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் விஷயங்களில் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. ஸோ அப்போ இனிமேல் அந்த மனநிலை உறுதியான ஒரு மனநிலை கிடைக்க அதற்கான ப்ராசஸை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். ஸோ முருகர்கிட்ட கூட எனக்கு உறுதியான மனநிலை கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுங்க. ஸோ ஒரு வால் மாதிரி உங்களுடைய மைண்ட் வந்து ஷார்ப் மைண்டடாக இருக்கணுமே தவிர யார் வந்து எது சொன்னாலும் எதை செஞ்சாலும், அதாவது யார் உங்களை யூட்டிலைஸ் பண்ணாலும் நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடக்கூடிய ஒரு கைப்பாவையாக இருந்துடக்கூடாது. அது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இமோஷ்னலி நீங்கள் வந்து வீக்காக இருக்கிறதால இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நிறைய இடத்துல புத்தியையும் நீங்கள் தீட்டணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் செய்ய முடியாத காரியத்தை கூட சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப இழுபறியாக இருந்த பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை நீங்கள் பார்த்த விதம் வேறு. ஸோ அது வேறு விதமான உலகமும் உங்களுக்கு உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு நியூ லைஃப் ஸ்டைலில் கூட நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கூட நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. அப்படியான ஒரு புதிய உலகத்தை கூட முருகர் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. ஆனால் அதற்கெல்லாம் முன்னாடி மன ரீதியாக நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ஷார்ப் மைண்டடாக வரணும். ஒரு பட்டை தீட்டின கத்தி மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு மேலேயாவது உங்களுடைய அந்த அறிவு கூர்மையும் உங்களுடைய புத்தி கூர்மையும் வந்து வேலை செய்யணும் உங்களுடைய மற்ற விஷயங்களில். ஸோ மற்றவங்கள பார்த்து எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ அதற்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் உங்களுக்கு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மேற்கொண்டு உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் முருகரை நினச்சி தியானமும் மேற்கொள்ளலாம் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அடிஷ்னல் மெசேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் திருச்செந்தூர் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பயல் நம்பர் 2, உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு பெரிய அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. நான் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும், என்னுடைய வேலை வந்து நிரந்தரமானதாக மாறணும், இல்லை வந்து நான் அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆகணும் அப்படின்லாம் விருப்பப்படுறீங்க. அதற்கான ஒரு வேண்டுதல் முருகர்கிட்ட வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் தகுதியான ஒரு நபராக நீங்கள் வந்து மாறணும். ஸோ அந்த ஒரு தகுதியெல்லாம் நீங்கள் வளர்த்துக்காமல், இல்லை அதற்கான ஒரு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்காமலே நீங்கள் முருகர்கிட்ட இதை கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக முருகர் நடத்தி கொடுக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹானஸ்ட்டாக, அதாவது நேர்மையாக உங்களுடைய தகுதிகளை வளர்த்துக்கோங்க. அப்படி ஆல்ரெடி அதற்கான தகுதிகள்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக முருகர் அந்த விஷயத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதாவது நீங்கள் எந்த பொசிஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் போகிறதுக்கான எல்லா விதமான ஒரு கதவுகளையும் திறந்து வைப்பார், அதற்கான வழியும் காட்டுவார் அப்படின்றதும் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அன்பே சிவம் அந்த மாதிரியான கான்செப்டில் எல்லார்கிட்டையும் நீங்கள் வந்து பழகணும். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு தகுதியாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏதாவது உங்களோட வேலை தொழில் சார்ந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரே சர்க்கிள்லே இருக்காமல்
மேற்கொண்டு அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், வெளியே கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போகிறதுக்கு தேவையான ஒரு தைரியமும் தெம்பும் ஒரு உற்சாகமான மனநிலையும் முருகர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஸோ அதற்கான வேண்டுதல்களையும் நீங்கள் முருகர்கிட்ட கேட்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தைரியமாக அடியெடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்போடு ஆக்டிவாக இருக்கீங்களோ அப்போது உங்களுக்கு நீங்கள் அந்த பொசிஷன் அடையிறதுக்கான அடுத்தடுத்து உங்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் போது நீங்களும் அதற்கான உழைப்பை உங்களால் வந்து போட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பை ஹானஸ்ட்டாக நீங்கள் இதை நேர்மையாக இதெல்லாம் கடைபிடிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கனாலும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ முருகர் அருளால் உங்களுக்கு எல்லாமே வந்து அதாவது உங்களுக்கு ஒரு பதவியாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், அதில் நீங்கள் ஒரு பொசிஷன் அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் அடைவீங்க. ஸோ அது முருகரை நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும், நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதற்கு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும், அதற்கு தகுதியான ஒரு நபராக மாறுறதுக்கு. ஸோ முருகர் வழிகாட்டுதல் படி அதை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களை அடைஞ்சிடலாம், சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களுக்கான அந்த அங்கீகாரமும் உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸும் ஒரு நாள் கிடைச்சே தீரும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ அது வரைக்கும் முருகரை நினச்சி சந்தோஷமாக செய்ய வேண்டிய காரியங்களை மனதார வந்து செய்யணும், மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக செய்யணும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான திருச்செந்தூர் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் திருச்செந்தூர் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். பயல் நம்பர் 3 உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து சமீப காலமாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்குண்டான அந்த வெகுமதி கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கேன், ஆனால் என்னுடைய உழைப்பை யாரோ தட்டி பறிச்சுட்டு போகிறாங்களே, எனக்கு எந்த விதமான நல்லதும் கிடைக்கல. அது வந்து நீங்கள் ஃபேமிலி ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வேலையில் இருந்தாலும் சரி, படிப்பு, நீங்கள் எந்த விஷயங்களில் இருந்தாலுமே அந்தந்த விஷயங்களில் உங்களுடைய உழைப்பு தட்டி பறிக்கப்படுது. ஸோ உங்களுக்கான அந்த நன்மை எதுவும் அவுட்கம்ஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்கள் மனதளவில் ஒரு டிப்ரெஷன் ப்ரெஷரே ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, முருகர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, அதனால தான் எனக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போகுது, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, அப்படி நடந்தாலும் அது வந்து டெம்ப்ரவரியாக இருக்குது இப்படின்ற ஒரு மனநிலையெலாம் இருக்கும். சில பேருக்கு இந்த வாழ்வா சாவா போராட்டமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. அது வந்து ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி சேஃப்டியாக ஒரு ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அது எப்போ உங்களுக்கு தேவையோ, அதற்கான அங்கீகாரம் பெனிஃபிட்ஸ் எப்போ தேவையோ அந்த டைமில் உங்களுக்கு ரெட்டிப்பாக கூட வந்து கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மனசை உடைஞ்சு போயிட்டு எதுவும் நீங்கள் தவறான முடிவுகளோ இல்லை தவறான ஒரு விஷயத்துலையோ ஈடுபடவே கூடாது. ஸோ இப்போ எப்படி மகாபாரதத்தில் திரௌபதியை வந்து கடைசி நிமிஷத்தில் கிருஷ்ணர் காப்பாற்றினார், அந்த மாதிரி உங்களை கடைசி நிமிஷத்துலையாவது முருகர் காப்பாற்றுவார். உங்ககிட்ட இருந்து எல்லாம் போகிற மாதிரியே தெரியலாம், எல்லாமே உங்ககிட்ட நிரந்தரமாக இல்லாதது மாதிரி தெரியலாம், உங்களுக்கு நன்மையே நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனால் ஃபைனலாக அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாரோ திரௌபதிக்கு, அந்த மாதிரி முருகர் உங்களுக்கான அந்த நல்லது நிச்சயமாக செய்வார். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலுமே அந்த கஷ்டம் வந்து உங்களை வந்து ஆட்கொள்ள விடாமல் அந்த கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து உங்களை காப்பாற்றிடுவார். அந்த நம்பிக்கையை நீங்கள் முருகர் மேலே வச்சா போதும். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த சக்ஸஸ்லாம் சீக்கிரமாக வந்து வரும். அதாவது ஒரு சோதனை கொடுக்கறதுனால முருகர் அவர் மேலே நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருக்கீங்க அப்படின்றது தான் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அந்த டைமில் உடஞ்சி வேறு விதமான வழிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. ஸோ இனிமேல் அதை மாதிரி செய்ய வேண்டாம். மேற்கொண்டு உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்யணும், எதுலேயும் கிவ் அப் பண்ணக்கூடாது. உங்களுடைய உழைப்பை வந்து தொடர்ந்து நீங்கள் அந்தந்த வேலைகளில் செலுத்திக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும், அந்த ஒரு அங்கீகாரமும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அது எப்போவுமே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அது ரெட்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு
ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் திருச்செந்தூர் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள்.